நாம் இன்ஸ்பெக்டர் ஆனதுலேருந்து ஒரு கேஸு கூட வர மாட்டேங்குதே ஐயா. என்னது கேஸுன்னு சொன்னதும் இவன் வர்றான். ஆஹா. வணக்கம் இன்ஸ்பெக்டர். என்ன அது ஸ்டேஷன் பக்கம்? எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன், நீங்கள் ஸ்டேஷன் பக்கம்ன்றீங்க. ஆஹா, ஸ்டேஷன்லேயும் ஆரம்பிச்சிட்டானே ஐயா. சரி, என்ன விஷயம்னு கேட்போம். ஏப்பா, என்ன விஷயமா வந்த? நான் காலையில் வெளியில் போகையில் என் வீட்டை நல்லா ஒரு முறை பார்த்து பூட்டையும் இழுத்து பார்த்துட்டு நான் போனேன் இன்ஸ்பெக்டர். அதெல்லாம் ஏன் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்க? மேட்ரே இனிமே தான் இருக்குது இன்ஸ்பெக்டர். என்ன அது பூட்டுன வீட்டில் மேட்ரா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மேட்ரு இல்லை இன்ஸ்பெக்டர். காலையிலேருந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா ஏன் வீட்டையே காணோம் இன்ஸ்பெக்டர். என்ன அது வீட்டையே காணுமா? தமிழில் தானே சொன்னேன், திரும்பவும் கேட்குறியே. ஊருக்குள்ளே கிணத்த காணோன்னு சொன்னாங்க, ஏரியாவுக்குள்ளே லட்சக்கணக்கில் ஓட்ட காணோன்னு சொன்னாங்க. இவன் என்னடான்னா வீட்டையே காணோன்னு சொல்கிறானே. விட்டா நாளைக்கு நாட்டையே காணோன்னு சொல்லுவாங்க போல இருக்கு ஐயா. ஆஹா, பார்ட்டி மப்பில் இருக்கான் போல இருக்கு. அப்போ காலையில் நீ இழுத்து பார்த்துட்டு போனது யாரோட வீடியா? என்னோட வீடு தான் இன்ஸ்பெக்டர். ஆமாம், எந்த ஏரியா? அம்மன் கோவில் தெரு. வீட்டு நம்பரு? லெஃப்டில் 12, ரைட்டில் 14. அப்போ 13. ஆஹா, 13ஆம் நம்பர் பேய் வீடாச்சேயா. எப்படியாவது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இன்ஸ்பெக்டர். இவன் போதையாக சொல்கிறானா இல்லை நிஜமாகவே சொல்கிறானா? ஒன்றுமே புரியலையா. எதுக்கும் போய் பார்த்துருவோம், இல்லைன்னா நாளைக்கு நம்ம பக்கத்து கம்ப்ளைண்ட் திரும்பிடும். ஆமாம். 1 hour later. அப்பாடா, ஒரு வழியா அம்மன் கோவில் தெருவுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர், 12ஆம் நம்பர் வீடு இருக்குது, 14ஆம் நம்பர் வீடு இருக்குது, நடுவில் 13ஆம் நம்பர் வீட்டை மட்டும் காணோம். ஐயா, நல்லா விசாரிச்சிட்டேயா, அந்த இடத்துல வீடே இல்லையா. 10 வருஷமாக காலியாக தான் கிடக்குதான். அப்போது என் 13ஆம் நம்பர் வீடு எங்கே போச்சு இன்ஸ்பெக்டர்? ஏயா இல்லாத வீட்டை இருக்குன்னு சொல்லி என்ன வேற அலகழிக்கிற? இன்ஸ்பெக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் வீட்டை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க இன்ஸ்பெக்டர். என்னது டாக்டர்கிட்ட சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறானே ஐயா. ஏப்பா, நீ இப்போ போதையில் இருக்க, தெளிஞ்சதுக்கப்புறம் உன் வீட்டை தேடு, கிடைக்கும். இப்போது நான் ராத்திரி எங்கே இன்ஸ்பெக்டர் படுப்பேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே உன்னை தங்க வைக்கிறேன், போதுமா? தெரிஞ்ச இடம் எந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டர் இருக்குது? மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்கியா? சாரி இன்ஸ்பெக்டர். எதுக்கியா? என் வீடும் மாரியம்மன் கோவில் தெருவில் தான் இருக்குது. ஆஹா, போதையில் அம்மன் கோவில் தெருன்னு சொல்லி என்னையே குழப்பிட்டானே ஐயா. ஐயா, மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்க வீட்டை அம்மன் கோவில் தெருவில் தேடுனா எப்படியா கிடைக்கும்? உன் போதைக்கு என்ன ஊறுகாயா ஆக்கிட்டியா? சாரி இன்ஸ்பெக்டர், ஆத்தா என்னை லிட்டில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. என்ன அது கன்ஃபியூஸ் பண்ணினது ஆத்தாவா? போதையில் இவன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பழிய ஆத்தா மேலே போடுறானே ஐயா. இன்ஸ்பெக்டர், ஒரு சின்ன டவுட்டு. ஆஹா, இப்போ எதை காணும்னு சொல்ல போகிறானோ? என்ன டவுட்டு கேளியா? நான் போகிறப்போ மாரியம்மன் கோவில் தெரு அங்கே இருக்குமா, இல்லை அதுவும் காணா போயிருக்குமா? ஆஹா, போதையில் போலீஸ்காரங்கிட்டேயே முக்க போடுறானே ஐயா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.